ஒரு நாள் நான் சித்திரபுத்திரி சாங் கேட்கும்போது எக்ஸாக்டாக இந்த பார்ட் வரும்போது ஒரு எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எஃபெக்ட் பேர் தான் பாயிண்ட் க்ளவுட் எஃபெக்ட். இதை நிறைய ஃபாரின் ஆர்டிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மூவிலையும் இந்த மாதிரி சிமிலர் எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை விக்கி பாப் அப்படின்ற ஆர்டிஸ்ட் சித்திரபுத்திரி சாங்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. சித்திரபுத்திரியில் இப்போ நான் பாயிண்ட் க்ளவுட்னு ஒரு விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன், விச் இஸ் அதுவே இப்போ தான் வந்து லைக் ஃபாரினில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நானும் இதை ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி ஒரு டுட்டோரியல் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போது ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனோட 3D ஸ்கேன் எடுத்திருக்கேன். இது யூஸ்வலாக நம்ம ஏதாவது வெப்சைட்லேயே கிடச்சிரும். இப்போ இந்த மாடலில் தான் நம்ம பாயிண்ட் க்ளவுட் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். இப்போது இதுலேருந்து டைரெக்டாக ஜாமெண்ட்ரி நோட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே இருக்க நியூ பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ 2 நோட்ஸ் வரும் நமக்கு. இதில் இது வந்து குரூப் இன்புட். ஸோ இன்புட் இதுலேருந்து தான் வரும். லைக் இதுலேருந்து வீடியோ வருது இல்லையா, அது வந்து இன்புட்டாக வரும். அவுட்புட் நமக்கு இந்த அவுட்புட் நமக்கு வரும் இல்லையா, இதோட எஃபெக்ட் நம்ம போட்டதுக்கப்புறம் ஒரு அவுட்புட் வரும். அது வந்து இந்த வழியாக நமக்கு வரும். இன்புட்டுன்றது இந்த மாடல், அவுட்புட்டுன்றது இப்போ எஃபெக்ட் நம்ம கொடுக்க போகிறோம் இல்லையா, அது கொடுத்ததுக்கப்புறம் ஒரு அவுட்புட் வரும். அதுதான் இங்கே அவுட்புட்டில் நமக்கு வந்துடும். இதுக்கு 2க்கும் நடுவில் தான் நம்ம எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போது இந்த மாடல் செலக்ட் பண்ணிவிட்டு Shift A கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி சர்ச் பட்டன் வரும். இதில் பாயிண்ட்ஸ் டு மெஷ் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அது வந்து போட்டுருங்க. மெஷ் டு பாயிண்ட்ஸ். இப்போது அதை கொண்டு வந்து இங்கே ட்ராப் பண்ணிங்கன்னா இது கனெக்டட் ஆகிடும். இந்த சைடு மெஷ்ஷில் கனெக்ட் ஆகிடும், அந்த சைடு வந்து பாயிண்ட்ஸில் கனெக்ட் ஆகிடும். இப்போ அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும். இது இந்த ஒரு பாயிண்ட்டுமே ஒரு வேர்டிசஸாக இருக்கும். வேர்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் இப்போ ஒரு கிளிக் பண்ணும்போது டேப் கிளிக் பண்ணும்போது இங்கே வேர்டிசஸாக பாயிண்ட்ஸ் இருக்கும். அதில் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு ரவுண்டாக மாற்றிருக்கு. இதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது. ஜஸ்ட் இப்படியும் நம்ம பண்ணலாம், இன்னொரு மெத்தடும் இருக்குது. அதுக்கு வந்து திருப்பி Shift A கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பாயிண்ட்ஸ் ஆன் ஃபேஸ் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்து இங்கே வச்சுருங்க. இப்போது ஜாமெண்ட்ரி நோட கொண்டு வந்து திருப்பி மெஷ்ஷில் இங்கே மாட்டிருங்க. இதில் இன்னொரு விஷயமும் போடணும், செட் பாயிண்ட் ரேடியஸ் அப்படின்னு இங்கே இருக்கு இல்லையா, இதை போட்டு இங்கே கிளிக் பண்ணிடுங்க. இப்போது இந்த பாயிண்ட்ஸ் டு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதுவும் கனெக்ட் ஆகிடணும், இங்கேருந்து ஜாமெட்ரிக்கும் கனெக்ட் ஆகிடணும். பட் கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, இப்போது இந்த மெத்தட் வேறு மெத்தட், மெஷ் டு பாயிண்ட்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது, இப்படியும் போகும். ஸோ இல்லைன்னா டிஸ்ட்ரிபியூட் பாயிண்ட்ஸ் டு ஃபேஸ்ன்ற இந்த மெத்தட் இருக்கும். இந்த 2 மெத்தட் வந்து வேறு ஒரே மெத்தட் கிடையாது. ஸோ இப்போ இந்த சைடு போனால் நம்ம இந்த சைடு மட்டும்தான் போக முடியும். இப்போ இது நம்ம கனெக்ட் பண்ணோன்னா அது டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகும். இப்போ உங்களுக்கு எந்த மெத்தட் போகணுன்னா அந்த சைடும் போய்க்கலாம். இல்லை இன்னொரு விஷயமும் பண்ணலாம். நம்ம Shift A கொடுத்து திருப்பி ஸ்விட்ச் அப்படின்ற ஒரு மாடல் இருக்கும். ஸோ ஸ்விட்ச் கொடுத்திங்கன்னா இதில் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா இது வந்து இங்கே ட்ரூ அப்படின்ட்டு ஃபால்ஸ் அப்படின்னு 2 இது வந்துடும். நமக்கு அவுட்புட் இந்த சைடு வழியாக போயிடும். இது வந்து சுவிட்ச் மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சுவிட்ச் போட்டால் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும்ல, ஆஃப் ஆனால் எப்படி இருக்கும், ப்ளஸ் இப்போ எக்ஸாம்பிள் 2 வே சுவிட்ச் இருக்கும்ல, 1 வே இந்த சைடு, இன்னொரு வே இந்த சைடு. அந்த மாதிரி இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் ட்ரூவில் வச்சுருங்க. ட்ரூனா இது, ஃபால்ஸ்னால் அது, அந்த மாதிரி சுவிட்ச் மாதிரி ஆகிடும். இப்போ அவுட்புட் அது டேரெக்டாக அதுக்கு போயிடும். இப்போ இதில் சுவிட்ச் ஆன் பண்ணால் அதுக்கு மாறிடும், சுவிட்ச் ஆஃப் பண்ணால் வேறு மாதிரி மாறிடும். ஸோ இது 2 ஆப்ஷனும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் உங்களுக்கு டொகுல் பண்ணி பார்த்துக்கலாம். லைக் இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா, அவுட்புட் எது இதில் பெஸ்ட்டாக வருதோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. இது 2மே என்ன பண்ணுன்னா இந்த ரேடியஸை தான் நம்ம வந்து அஃபெக்ட் பண்ணோம். இந்த 2 மெத்தட் வந்து இந்த ரேடியஸை தான் நம்ம அஃபெக்ட் பண்ணோம். என்னென்னா ரேடியஸ் வந்து 0.05 இருக்கா, இதை நம்ம குறைப்போம். பார்த்திங்கன்னா இதில் இப்போ ரேடியஸ் குறைச்சோடனே அது அந்த பாயிண்ட்ஸே காணாம போயிடுச்சு. இப்போது 0.03 அப்படின்ட்டு இருந்ததுல, இப்போது 0.01 வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது. ஸோ 0.01 இருந்தது, இப்போ 0.1 இருக்குது. ஸோ நம்ம கிளிக் பண்ணி 0.01 அப்படின்னு போட்டிங்கன்னா அதோட ரேடியஸ் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். அந்த பால்ஸோட ரேடியஸ் தான் நம்ம டிசைட் பண்ணுறோம். இங்கே பார்த்திங்கன்னா பால்ஸோட ரேடியஸ் வந்து இவ்வளோ குட்டியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரேடியஸும் நம்ம தான் டிசைட் பண்ணுறோம். பண்ணும்போது எவ்வளோ ரேடியஸ் வேணும்னு நீங்கள் டிசைட் பண்ணலாம். இல்லை இப்போ சுவிட்ச் மாற்றிட்டு கீழே இருக்க மெத்தட், இந்த மெத்தடுக்கு வந்தீங்கன்னா இதுக்கு இங்கே சேஞ்சஸ் பண்ணணும். டென்சிட்டி அப்படின்ட்டு இருக்கும், எவ்வளோ வேணும் அப்படின்றது இங்கே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் இங்கே பண்ண முடியாது. இங்கே ரேடியஸ்க்கு ஏற்ற மாதிரி டென்சிட்டி ஈக்குவலாக கால்குலேட் ஆகிடும். பட் இங்கே அப்படி இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டென்சிட்டி தனியாக, இப்போ பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஏறுது பாருங்கள், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ டென்சிட்டியும் ஏறும். அதுக்கேற்ற மாதிரி ரேடியஸும் இங்கே தனியாக கண்ட்ரோல் ஆகும். ஸோ இப்போ 0.05 இருக்குது. இப்போ 0.01 போட்டிங்கன்னா திருப்பி பழைய மாதிரி அதே இது வச்சு. இப்போது இதில் பார்த்திங்கன்னா டென்சிட்டி அதிகப்படுத்த முடியும். ஸோ பண்ண சின்னதாக இருந்தாலும் அதிக டென்சிட்டி இருக்க மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண முடியும்.
ஸோ இப்போ டென்சிட்டி அதிகமாகிட்டே இருக்குது. நான் வந்து இங்கே ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டென்சிட்டி அதிகமாகிடுச்சு. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக எட்ஜஸ் நல்லா இதுவாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது இது எடிட் மோட்லேருந்து திருப்பி ஆப்ஜெக்ட் மோடுக்கு மாற்றிட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து எஃபெக்ட் வந்து இப்போ ஒர்க் ஆகிட்டுருக்கு. பட் ரொம்ப தின்னாக இருக்குன்றதுனால பார்த்தீங்கன்னா இப்போ பால்ஸ் தெரியுது இல்லையா? ஸோ கிட்ட போக தான் தெரியுது. ஸோ இந்த லெவல் இருந்தால் நம்ம வந்து பாயிண்ட் க்ளவுடில் கொஞ்சம் ஹெவி ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கோம். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. உங்கள் சிஸ்டம் ஸ்டோரேஜும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். பிகாஸ் உங்கள் மெமரி அதிகமாக இழுத்துரும். இது கிராஃபிக் கார்டு மெமரி சின்னதாக இருக்க இன்னும் ரொம்ப ஹேங் ஆகும். இப்போது இது நார்மல் லே அவுட்க்கு வந்துடுவோம். ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு இது இருக்குது. நான் லைட்டை வந்து இப்படி செலக்ட் பண்ணி மூவ் பண்ணேன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து எவ்வளோ இது இருக்குது, டெப்த் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டர் வியூக்கு போயிட்டேன். ஸோ ரெண்டர் வியூ போகும்போதும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க டெக்ஸ்சர் காணாமல் போயிடுச்சு. பிகாஸ் இதில் வந்து ஒரு டெக்ஸ்சர் இருந்தது இல்லையா? லைக் இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரி ஒரு டெக்ஸ்சர் இருக்கும். அந்த டெக்ஸ்சர் இப்போ இங்கே இல்லை. ஸோ அந்த டெக்ஸ்சர் இப்போ நம்ம திருப்பி கொண்டு வரணும். ஸோ இப்போ டெக்ஸ்சருக்கு திருப்பி ஜாமெட்ரி நோட்ஸ் போயிடுங்க. ஸோ இந்த மாடல் திருப்பி செலக்ட் பண்ணுங்கள். அது எல்லாமே ரிட்டர்ன் ஆகிடும். இப்போது இன்புட்டுக்கு முன்னாடி கரெக்டாக இன்புட் நெக்ஸ்ட் வந்து திருப்பி ஷிஃப்ட் ஏ கொடுத்து இமேஜ் டெக்ஸ்சர் அப்படின்றது ஆட் பண்ணுங்கள். ஸோ இதில் ஓப்பன் கொடுத்து உங்களுக்கு டெக்ஸ்சர் வந்து கண்டிப்பாக மாடலோடு வந்திருக்கும். ஸோ வரலைன்னா உங்களுக்கு GLB ஃபார்மேட்டோ வேறு ஃபார்மேட் எடுத்து பாருங்கள். இந்த டெக்ஸ்சர் வந்துடும். ஸோ டெக்ஸ்சர் எடுத்துருங்க. எடுத்து இங்கே இம்போர்ட் பண்ணிடுங்க. பட் நம்ம இப்போது இதில் பேஸ்ட் பண்ண முடியாது. பிகாஸ் இது வந்து டைரெக்டாக நமக்கு இமேஜ் ஒர்க் ஆகாது. ஏன்னா ஜாமெட்ரி நோட்ஸில் வந்து நமக்கு யூவி மேப்பிங் இல்லை. யூவி மேப்பிங் வந்து ஷேடிங்கில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஷேடிங்கில் யூவி மேப்பிங் இருக்கும். பட் ஜாமெட்ரி நோட்ஸில் யூவி மேப்பிங் இருக்காது. இப்போது கூடவே ஸ்டோர் நேம் ஆட்ரிபியூட் அப்படின்ற விஷயமும் இங்கே ஆட் பண்ணிடுங்க. பிகாஸ் இது வந்து இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இங்கே ஜாமெட்ரி கனெக்ட் பண்ணி இங்கே வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு இங்கே போயிடும். செகண்டுக்கு வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி இதே ஜாமெட்ரி வந்து நம்ம இந்த இடத்துலேருந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துலேருந்து மெஷர் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ எதுக்கு இது நடுவில் கனெக்ட் பண்ணோன்னா இது வந்து ஆட்ரிபியூட்லேருந்து கலர் எடுக்கிறதுக்கு. ஸோ கலர் வந்து யூவி மேப்புக்குலேருந்து டேரெக்டாக எடுக்க முடியாது. ஸோ இது ஜாமெட்ரி நோட்னால ஆட்ரிபியூட் வச்சு ஆட்ரிபியூட்லேருந்து நம்ம கனெக்ட் எடுக்கிறோம். ஸோ ஆட்ரிபியூட்ன்றது அது ஒரு தனியாக நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு எஃபெக்ட் கொடுக்குறது. அது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாடலுக்கு கலர் கொடுக்குறதோ சரி எதுவாக கொடுக்கலாம்னோ ஆட்ரிபியூட் வழியாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தடு. ஸோ இங்கே டேரெக்டாக கொடுக்க முடியாததுனால நம்ம ஆட்ரிபியூட் வழியாக கொடுப்போம். இப்போ இது போட்டதுக்கப்புறம் இங்கே வெக்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ வெக்டரை பிடிச்சி இந்த வெக்டரில் ட்ராக் பண்ணி மாட்டிடுங்க. ஸோ இல்லைனாலும் இங்கே இந்த டாட்டில் மாட்டிடுங்க, வெக்டராக மாறிடும். ஸோ வெக்டரில் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக மாட்ட முடியாதுல்ல, அதனால் வெக்டரில் மாட்டிட்டு இங்கே மாடிஃபயர் மோடு வந்துடுங்க. ஆட் மாடிஃபயர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த இடத்துல வந்து வெக்டர் அப்படின்ற விஷயத்தில் இந்த ஒரு பாயிண்ட் மாதிரி தெரியும். ஸோ இது வந்து டொகுல் பண்ணுறது. இது வந்து இன்புட் ஆட்ரிபியூட் டொகுல். ஸோ ஆட்ரிபியூட்ஸை இன்புட் பண்ணுறதுக்கு ஒரு டொகுல். ஸோ இங்கே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ் இன்புட் பண்ணுறதுக்கான டொகுல் மாறிடும். இப்போது அங்கேருந்து யூவி மேப்பை எடுத்துடலாம். யூவி மேப் நார்மலாகவே கிடச்சிருவாங்க. இப்போது இந்த இமேஜ் டெக்ஸ்சர் கலரில் இந்த கலர் ஆட்ரிபியூட் எடுத்து வேல்யூவில் கனெக்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஆட்ரிபியூட் நேம் வந்து நம்ம ஈஸியாக நமக்கு தெரிகிற மாதிரி இப்போ நான் என் பேரே நோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி ஆட் பண்ணிட்டோன்னா இங்கே வந்து நேம் வந்து ஆட் ஆகிடும். அண்ட் இப்போ வந்து ஃப்ளோட்க்கு பதிலாக இங்கே கலரில் மாற்றிடுங்க. பிகாஸ் வந்து கலர் தான் நமக்கு வேணும். ஸோ கலர் எடுக்க போகிறோம் ஆட்ரிபியூட்லேருந்து. இப்போ நம்ம மெட்டீரியல் ஆட் பண்ணுறதுனால இதில் செட் மெட்டீரியல் ஆட் பண்ணோம். ஸோ இந்த கேப்பில் செட் மெட்டீரியல் ஆட் பண்ணணும். திருப்பி ஷிஃப்டியே கொடுத்து செட் மெட்டீரியல், ஏன்னா மெட்டீரியல் தானே ஆட் பண்ணுறோம். ஸோ மெட்டீரியல் தான் வந்து இதுக்கான கலர் கொடுக்குற ஒரு விஷயம். ஸோ அதுலேருந்து எடுத்து நம்ம டேரெக்டாக இமேஜ் டெக்ஸ்சர்லேருந்து எடுக்க முடியலன்றதுனால யூவி மேப் எடுக்க முடியாது. அதனால் இங்கேருந்து போய் நம்ம வந்து ஆட்ரிபியூட் இருக்குல்ல, ஸ்டோர் நேம்டு ஆட்ரிபியூட், இந்த ஆட்ரிபியூட் வழியாக நம்ம எடுக்கிறோம் ஆக்சுவலி. இப்போது இந்த செட் மெட்டீரியலில் மெட்டீரியல் கிளிக் பண்ணால் நமக்கு மெட்டீரியல் 0 அப்படின்னு, இல்லை உங்களுக்கு மெட்டீரியல் 1 கூட இருக்கலாம். ஸோ இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த மெட்டீரியல் இங்கே வந்துடும். இப்போது அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினல் பேஸ் கலராக இருக்காது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ வெறும் ப்ரௌன் மட்டும் இருக்குது. ஒரிஜினல் கலர் கொண்டு போகணுன்னா ஃபஸ்ட்டு ஷேடிங்க்கு போகணும். இதில் இங்கே இருக்க எல்லாத்தையும் இங்கே ரிமூவ் பண்ணிடுங்க. பேஸ் கலர் இதுமாதிரி ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த கலர் தான் நமக்கு வேணும். பட் டேரெக்டாக எடுக்க முடியல. இங்கே ஷேடிங்கில் தான் நம்ம பண்ண முடியும். பட் ஜாமெட்ரி நோட்டில் பண்ணும்போது ஷேடிங் ஒர்க் ஆகாது. ஸோ ஷேடிங்லேருந்து இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு 50 கொடுத்து ஆட்ரிபியூட் அப்படின்ற ஒரு டேப் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த நோடு வந்து இங்கே கனெக்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி
பிரின்சிபல்டு பிஎஸ்டிஎஃப் அப்படின்றது ஒரு காமன் இது. இந்த கலரிங் பண்ணுறவங்க எல்லாருக்குமே, இந்த ஷேடிங் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ பிளெண்டர் தெரிஞ்சால் பேசிக்காக இது வந்து இருக்கும் காமனாக. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக கனெக்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து மெட்டீரியல் அவுட்புட். மெட்டீரியலோட அவுட்புட் வர்றதுக்கு எப்போவுமே இந்த எப்படி நம்ம ஜாமெட்ரி நோட்லேயும் இதே மாதிரி அவுட்புட் இருக்கோ அதே மாதிரி இங்கேயுமே ஒரு அவுட்புட் இருக்கும். இதில் இன்புட் வந்து டேரெக்டாக இது தான். ஸோ இதுதான் இன்புட். இதில் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணாலும் கலர் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி நம்ம இதிலே கலர் பண்ணிக்கலாம். இல்லையா நம்ம ஏதாவது டெக்ஸ்சர் வச்சுருக்கோன்னா அந்த டெக்ஸ்சரை இங்கே ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ டெக்ஸ்சர் நம்மக்கிட்ட இல்லை, டேரெக்டாக ஆட் பண்ண முடியலன்னு ஆட்ரிபியூட் வழியாக ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட்ரிபியூட்டை நம்ம இங்கே கனெக்ட் பண்ணுறோம் பேஸ் கலரோட. ஸோ வரும்போது அப்போது நேமில் போய்ட்டு நம்ம அங்கே என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேம் இங்கே டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தா அந்த கலர் வந்து இங்கே வந்துடும். இது வந்து நான் இப்போ கேப்ஸில் கொடுத்ததுனால நான் கேப்ஸில் கொடுத்துட்டேன். நார்மலாக இதில் கொடுத்தாலும் உங்களுக்கு கரெக்டாக அது எக்ஸாக்ட் ஸ்பெல்லிங் என்னன்னோ அதை கரெக்டாக அடிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆல்மோஸ்ட் இந்த கலர் வந்துருச்சு. பட் என்னென்னா இந்த பாயிண்ட் க்ளவுட் இருக்கிறதுனால எப்போவுமே இந்த மாதிரி டேமேஜாக தான் தெரியும் எல்லாமே. ஆல்ரெடி இது வந்து ஒரு ஒழுங்கான மெட்டீரியல் இல்லை. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்கேனில் 3D ஸ்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். பட் இது வந்து நம்ம பாயிண்ட் க்ளவுடில் பண்ணும்போது பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் பண்ணேன். ஸோ அகெயின் இப்போ வந்து நம்ம லேஅவுட்க்கு போயிடுவோம். ஸோ லேஅவுட்டில் நம்ம கரெக்டாக இந்த பொசிஷன் கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல மெட்டீரியல் அவுட்புட்டில் இருக்குது. இப்போ செட் பண்ணியிருக்கேன். அதனால் இப்படி தெரியுது. இல்லை நம்ம இப்படி வச்சோன்னா இந்த மாதிரி தெரியும். ஸோ இப்போ மெட்டீரியல் அவுட்புட்டில் வச்சுப்போம். அவுட்புட்டில் தான் நமக்கு அவுட்புட் தெரியணும் எப்படி இருக்குன்னு. இப்போது ஒரு நியூ க்யூப் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். திருப்பி ஷிஃப்டியை கொடுத்து க்யூப் அப்படின்றத போடுங்க. ஸோ ஒரு க்யூப் ஓப்பன் பண்ணி அந்த க்யூபோட ஸ்கேல் வந்து எஸ் கொடுத்து ஸ்கேல் பண்ண ஆரம்பிங்க. எஸ் கொடுத்து ட்ராக் பண்ணிங்கன்னா இப்படி ஸ்கேல் ஆகும். ஸோ ஸ்கேல் பண்ணிடுங்க. இப்போ கரெக்டாக இது கவர் ஆகிற மாதிரி பண்ணிடுங்க. பின்னாடிலாம் தெரியக்கூடாது. அண்ட் இதில் வந்து வியூ போர்ட் டிஸ்பிளே வந்து ஒயர்டில் வச்சுட்டா கொஞ்சம் கிளியராக தெரியும். ஸோ அதனால தான் இது கொடுத்துட்டா இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ இது கரெக்டாக இந்த பாக்ஸ்குள்ளே அடங்குற மாதிரி வச்சுருக்கோங்க. இப்போது இந்த மெட்டீரியல் செலக்ட் பண்ணி இதுக்கான ஷேடிங் போங்க. ஷேடிங் போயிட்டு நியூ அப்படின்னு கொடுத்துட்டு பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப் எடுத்துடுங்க. டிலீட் பண்ணிவிட்டு பிரின்சிபல் வால்யூம் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை போட்டுக்கோங்க. இதை கிளிக் பண்ணி வால்யூம்லேருந்து வால்யூம்க்கு கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது இது வந்து நம்ம ஒரு வால்யூமாக க்ரியேட் பண்ணுறோம். ஆல்சோ டென்சிட்டி வந்து நம்ம ஒரு 0.05 அந்த மாதிரி வச்சு பார்ப்போம். ஸோ ரொம்ப கம்மியாக வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அது ஒர்க் ஆகும். ஸோ நான் எதுக்கு வைக்கிறேன்னு நான் இப்போது ஃபைனலாக காட்டும்போது சொல்கிறேன். இப்போ இந்த வந்து இந்த மெட்டீரியல் அவுட்புட்டில் வச்சோன்னா நமக்கு இந்த வால்யூம் தெரிய வரும். ஸோ வால்யூம்ன்றது இந்த லைட்டோட லைட் இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு ஏர் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இல்லையா. ஸோ ஏர் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதுதான் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது லைட் வச்சு காட்டுறேன். இப்போ இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஏரியா லைட். ஸோ ஏரியா லைட் வந்து நீங்கள் ஷிஃப்ட் ஏ கொடுத்து கூட நீங்கள் லைட்டில் போய் ஏரியா லைட் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நான் ஸ்ட்ரெயிட் ஆக்கிடுறேன். இப்போதைக்கு சும்மா எக்ஸாம்பிளுக்கு வைக்கிறோம். பெருசாக எதுவும் நான் பண்ணல. சும்மா ரொட்டேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், அவ்வளோதான் மேட்டர். ஸோ லைட் இங்கே பாஸ் ஆகணும். ஸோ இங்கே பாஸ் ஆகுது, இந்த வழியாக பாஸ் ஆகுது. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டா இந்த வழியாக கரெக்டாக பாஸ் ஆகும். இப்போ நான் இது மெட்டீரியல் அவுட்புட்டில் வச்சேன்னா இந்த பாக்ஸ்குள்ளே மட்டும் அந்த லைட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேட்டர் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே ஒரு அவுட்புட் ஒன்று காட்டும், தெரியுதா? ஸோ இந்த லைட்டிங் நமக்கு வேணும். ஸோ அதுக்காக தான் இங்கே வச்சது. ஆக்சுவலி இது வேறு வால்யூம் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த டெக்ஸ்சர் நமக்கு கொண்டு வந்தாச்சு, இந்த லைட்டிங் கொண்டு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து இது ஒரு மூமெண்ட்டாக கொண்டு வரணும். ஸோ ஜஸ்ட்டு அப்படியே இருக்காமல் இந்த மாதிரி மூமெண்ட் கொண்டு வரணும். ஸோ இந்த மூமெண்ட்க்கு வந்து இந்த இடத்துல ஒரு புது நோடு ஒன்று ஆட் பண்ணுறோம். சர்ச்சில் போய்ட்டு செட் பொசிஷன். ஸோ பொசிஷன் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ கிளிக் இங்கே விட்டுருங்க. அண்ட் இப்போது நாய்ஸ் டெக்ஸ்சர் அப்படின்ற ஒரு ப்ளகின் ஆட் பண்ணுறோம். இதை டிஸ்ப்ளேஸ் பண்ணோம். இது கொண்டு வந்து கலர் வந்து ஆஃப்செட்டில் போட்டுருங்க. ஸோ ஆஃப்செட்னால் அது மூவ் பண்ணுறதுக்குன்னு சொல்லுவாங்க. கலர் வந்து மூவ் பண்ணுறது.
ஸோ இது பார்த்தீங்கன்னா லைட்டாக மூவ் ஆயிருக்கா. ஸோ இது வந்து அப்படியே ஒரு எக்ஸாக்டாக இல்லாமல் மூவ் ஆயிருக்கு பாருங்கள், ஆஃப்செட் ஆயிருக்கு. அதுதான் இங்கே கொண்டு வந்திருக்கோம். இப்போ கொஞ்சம் இங்கே ஸ்கேலை கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. பிகாஸ் 1 or 2 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ 1 ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து சிமிலர் எஃபெக்டாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் ஸ்கேல் வச்சுருங்க. இப்போது இது நாய்ஸ் ஸ்ட்ரக்சர் வச்சுட்டோம். பட் என்னென்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இது வந்து நாய்ஸ் ஸ்ட்ரக்சரை டிலீட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பொசிஷன் மாறுது. திருப்பி கொண்டு வரும்போது பொசிஷன் ரிட்டர்ன் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி ஆகக்கூடாது, சேம் பொசிஷனில் தான் இருக்கணும், அது மூமெண்ட் இருக்கக்கூடாதுன்றதுனால இன்னொரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு நியூவாக ஒரு வெக்டர் மேத் அப்படின்ற ஒரு நோடை கொண்டு வந்துடுங்க. இங்கே நோடு ப்ளேஸ் பண்ணுங்கள். இது கீழே போயிட்டோம். ஸோ இங்கே வந்துடும். இதில் வந்து ஆட்லேயே இருக்கட்டும். அண்ட் இதில் வந்து நம்பர் நம்ம 3மே ட்ராக் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது -.5 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இதுதான் இதுக்கான சொல்யூஷன் நம்பர். இப்போ இது கொடுத்துட்டிங்கன்னா இந்த மூமெண்ட் உங்களுக்கு இருக்காது. ஸோ கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இது ரெண்டுமே செலக்ட் பண்ணி இப்போ நான் டிலீட் கொடுக்குறேன். சேம் பொசிஷனில் தான் இருக்குது, பொசிஷன் மாறலை. திருப்பி கொண்டு வந்துடும், அதே பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் இது ஆஃப்செட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. லைட்டாக அதை மூமெண்ட் இருக்கிறத அது சரி பண்ணுறது. இப்போது இன்னொரு நோடு ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். அது வந்து அதே வெக்டர் மேத் தான். வெக்டர் மேத்தில் இதில் வந்து ஆடுக்கு பதிலாக நம்ம மல்டிப்ளை வைக்கணும். ஸோ மல்டிப்ளை வச்சோன்னா நம்ம இப்போ பாருங்கள் இப்படி மூவ் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி இதை நாய்ஸ் ஸ்ட்ரக்சரை இந்த மாதிரி பொசிஷன் மூவ் பண்ணுவோம். ஸோ இது பண்ணும்போது நமக்கு நிறைய வந்து க்ரியேட்டிவ் ஆட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறோம். இப்போது அடுத்து வந்து இதெல்லாமே சேர்த்து ஒரு குரூப் ஆக்கணும். பிகாஸ் குரூப் ஆகி இதெல்லாமே இப்போ நம்ம இங்கே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இது ஆட் பண்ணுறோம். குரூப் நோட் ஆட் பண்ணுறோம். குரூப் இன்புட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதை கொண்டு போய் வெக்டரை இன்னொன்று புது இதில் கொண்டு வந்துட்டு இதுக்கு வந்து குரூப் நேம் ஒன்று வைக்கணும். ஸோ இந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது ஒரு நேம் வச்சுங்க. ஸோ இதில் வந்து நம்ம டிஸ்ட்ராக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ டிஸ்ட்ராக்ஷன் ஸ்கேல் அப்படின்னு போடுங்க. ஸோ டிஸ்ட்ராக்ஷன் ஸ்கேல் தான் நம்ம இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கான நேமு. இப்போது இது இங்கே வெக்டரில் போட்டதுக்கப்புறம் இங்கே மாடிஃபயர் பேரில் பார்த்தீங்கன்னா இங்கே மாதிரி வெக்டர் வந்து நமக்கு இங்கே வந்துடும். ஸோ வேணால் இதை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே போயிட்டு இந்த வெக்டர் மாட்டதுக்கப்புறம் இங்கே வெக்டர் அப்படின்ட்டு இந்த லாஸ்ட் இது தான் நமக்கு. ஸோ லாஸ்ட் இது செலக்ட் பண்ணிவிட்டு இதில் டைப் வந்து ஃப்ளோட் வெக்டர் வச்சுருங்க. ஸோ ஃப்ளோட்டாக மாறும்போது இந்த இடத்துல 3 இருந்தது சிங்கிளாக மாறிடும். ஸோ ஒரே இதில் வந்து நம்ம இதை அப்படியே எல்லா கண்ட்ரோல்ஸும் வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போது உங்களால் இது மொத்தமாக இது க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஆனிமேட் பண்ணி ஸோ இந்த லைட் அப்படியே அனிமேஷன் பண்ணி நம்ம கேமரா மூவ்மெண்ட் அதெல்லாம் கொடுத்து ஸோ இந்த இடத்துல ஒரு பிளேஸ்மெண்ட் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல இது வந்து கேமரா மூமெண்ட்லாம் நம்ம கொண்டு வந்து கேமரா இருக்கு இல்லையா, ஸோ 0 கொடுத்தா கேமராவில் வியூ ஆகிடும். ஸோ நம்ம கேமரா மூமெண்ட் எடுத்துகிட்டு போய் கேமராவை ரொட்டேட் பண்ணி அனிமேட் பண்ணி இதுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் இதை க்ரியேட் பண்ண முடியும். அவ்வளோதான் கைஸ், இதெல்லாம் நான் க்ரியேட் பண்ண அவுட்புட்ஸ். ஒரு ஃப்ளவருக்கு நான் வந்து பண்ணியிருந்தேன். அப்புறம் ஒரு மெக்லரன் கார் எடுத்து அதுக்கு பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்சோ நான் 170 சென்டிமீட்டரில் பிக்கப் கிரியேட் பண்ண ஐபாப் அனிமேஷன் கிரியேட் பண்ணியிருந்தேன். கனடாவில் கேட்டேன் ஒரு ஐஐக்கு வந்து கண்ணு லைட்டாக ஒரு ஷார்ட் ஒன்று வரும் வெளியில் வர மாதிரி. ஆக்சுவலாக உன்னோட சார்ஜ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 lakhs கிட்ட போயிடுச்சு. ஸோ அதுக்கான டுட்டோரியல் வீடியோ நான் இப்போது என்னோட ரீலில் போட்டிருக்கேன். ஸோ அந்த ரீலும் நீங்கள் பார்க்கணுன்னா இது போய் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா சென்ட்ரல் ஸ்டூடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.